ஓம் கார்த்திகேயாய் வித்மஹே சக்திகஸ்தாய் தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா பெர்த் ஸ்ரீ பாலமுருகன் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்று மதியம் 1 மணி 24 நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மாலை 5 மணி 2 நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயில்ய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. காலையில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அண்டஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள். ஜாபை பொறுத்தவரையில் சில தடைகள் பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சில பேருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பெண்களை பொறுத்தவரையில் நிதானம் தேவை. ஆண்களை பொறுத்தவரை அவசரப்படாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கிற நாள். ஸோ அதனால் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ண பாருங்கள். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர், டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எப்போவுமே யோகம் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. முயற்சி இருந்தால் தான் அந்த யோகம் அதிர்ஷ்டம் கூட வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். கலைத்துறையினருக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு.
வீட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ரூம் போடணும், இன்னொரு ஃப்ளோர் போடணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பொருள் வாங்கி வைக்கணும்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க. இஎம்ஐ விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றியையும் தோல்வியையும் தரக்கூடிய நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். இழுபறியாக இருந்தால் நல்லதுக்குன்னே எடுத்துக்குங்க. சில விஷயங்கள் நமக்கு அது இருக்கும், ஏண்டா அது நடக்கலை, நமக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு. ஆனால் அது ஒரு நாள் அது நமக்கு தெரிய வரும், அது நன்மைக்காகத்தான் நடக்கலைன்னு. அதான் யதார்த்தம். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மீடியாவில் பணிபுரிபவர்கள், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, உறவுகள் பலப்படும் நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள், காதலர்களுக்கும் அற்புதமான நாள், கணவன் மனைவிக்கும் அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் சில பேருக்கு வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா. பெண்களை பொறுத்தவரை சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரை திருப்தியை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல நியூஸ் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நினைத்த காரியம் நடக்கும், ஆனால் அதை பிளான் பண்ணி ஸ்லோலி அப்படி ஸ்டெடிலி கொண்டு போய் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இல்லாத எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதல் இனிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடி குறையும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். ஐடி ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் வழியில் கவனம் தேவை. பியூட்டி பார்லர், ஜிம், டாட்டூ சென்டர், ஸ்போர்ட்ஸ் ஷாப் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணம், பயணம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, மூலம் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க டைமுக்கு எடுங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி, தியானம், யோகா போன்ற துறையில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சகோதர வழியில் நன்மை உண்டு. வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க.
மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிறவங்க, பார், ஜிம், ஸ்டார் ஹோட்டல், லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் நன்மை தீமையை பார்த்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். 7.5 நடந்தாலும் யோகம் வருமா அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டோடு இருங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். க்ரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், ரைஸ் மில், ஆயில் மில், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி டெய்ரி பிஸ்னஸ், பால் சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலம் உண்டு. பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மாணவர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அடிப்பீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனையும் புகழ் பெருமையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.